The recording has started. கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது மகா பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் ராஜாதி ராஜா இரண்டாம் வருகையில் வந்திருந்து பிரசன்னமாகி ராஜரீகம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் கிறிஸ்தியேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் ஐக்கியதாரின் சார்பிலும் அடியனின் சார்பிலும் மனத்தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்வதில் மனமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நாம் நம் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவரது தாசனாகிய தானியேலினுடைய தீர்க்கதரிசன ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தப்படும் அவரது தெய்வீக திட்டங்கள் சார்ந்த சத்தியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, சகோதரர் சொல்லிய வண்ணமாக நாம் கடந்த வகுப்புகளில பிதாவினுடைய உன்னதமான தெய்வீக திட்டமானது ஏற்ற நேர அவரது கருவிகள் மூலமாக, குறிப்பாக பூமியின் ராஜாக்களாய் இருந்த போதிலும் அவர்களை தேவன் எவ்விதமாக பயன்படுத்துகிறார், அவரது உன்னத திட்டத்திற்கு உதவும் கருவிகளாக எவ்விதம் அவர்களை வழிநடத்துகிறார் என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்தோம். தொடர்ந்து பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய இறுதி காலம் எவ்வளவாய் அவர் மட்டிட்டு அதற்கே உரிய காலப்பகுதியை அனுமதித்திருக்கிறார், அதற்கே உரிய எச்சரிப்பின் நியாய தீர்ப்பானது பாபிலோன் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆகிய பெல்ஷாத்சார் அவர்கள் தெய்வீக தயவுக்கு விரோதமாக அவரது முன்னோர்களான நெபுகாத் நேச்சர் அவர்களது வழித்தோன்றலாய் இருந்த போதிலும் பெற்றிருந்த தேவ எச்சரிப்புக்கு மாறாக தேவனுடைய பரிசுத்த பணிமூட்டுகளை தீட்டுப்படுத்தத்தக்கதாக அவர் செய்திட்ட அந்த விருந்து அதிநிமித்தமாக அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் பெற்றிட்ட ஏற்ற நேர நியாய தீர்ப்பை நாம் தியானித்தோம். அதற்கே உரிய வசன பகுதிகளில பிதாவாகிய தேவனுடைய உன்னத திட்டத்தின் உபதேசமானது காணப்படுகிறது. தானியேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 28 முடிய நாம் மீண்டும் வாசித்து அதை தியானிக்கும் பொழுது உன்னதமான தெய்வீக திட்டத்தினுடைய உபதேசத்தின் பாகமானது அந்த புறஜாதி தேசங்களின் தலையாக காணப்படுகிற, அந்த புறஜாதி ராஜ்யங்களுக்குரிய காலப்பகுதிக்கு தலையாக காணப்படுகிற பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய கால அளவை நிர்ணயிக்கக்கூடியதாக பிதாவினுடைய அதி உயர் ஞானத்தின் விளைவாக, தொலைதூர திட்டமிடுதலின் காரணமாக அவர் வைத்திருந்த அளவீடுகளில அந்த காலக்கணக்கானது விளங்குவதை நாம் மீண்டுமாக ஆராய்ந்து விட்டு தொடர்ந்து அந்த தியானத்திற்குள் கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வார். தற்போது தானியேல் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 25 முதல் 28 முடிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 5:25 முதல். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மேனே தெக்கில் உபார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதிகளில பிதாவாகிய தேவன் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியை நிர்ணயித்த விதத்தை, அளவிட்ட விதத்தை, நியாய தீர்ப்பு கொடுத்த காலப்பகுதியை வரையறை செய்கிறார். ஆகவே நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம். ஒரு முறை தேவனுடைய விரல் எழுதின அந்த மினே என்ற வார்த்தையினுடைய தெய்வீக ஞான அர்த்தத்தை 1000 கேராவாக இந்த வேத ஆராய்ச்சியில தேவ பிள்ளைகள் குறிப்பிடுகிறார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த மினே மீண்டும் ஒரு 1000 கேரா, அதாவது அளவீடுகள் வரிசையில கேரா 1000 கேராவாக, மீண்டும் வரக்கூடிய தெக்கேல் 20 கேராவாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இறுதியாக வரக்கூடிய பெரேஸ் 500 கேராவாக அங்கே அளவிடப்பட்ட நிறையாக காணப்படுகிறது. ஆக மொத்தம் கூட்டுத்தொகையாக கேராக்களின் மொத்த எண்ணிக்கை 2520 ஆண்டுகள். 2520 இவைகளை வருடக்கணக்காய், வருடங்களின் கூட்டுத்தொகையாய் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவேதான் சகோதரர் வேதாகம விற்பனர்கள் பிராங்க் ஷெல்லோ மற்றும் அநேக ஆராய்ச்சியாளர்கள் பிரதர் ஸ்ரீடிஆர் உட்பட இவளை குறித்து கருத்தை ஆராயும் போது பிதாவாகிய தேவன் நியாயத்திற்பாக இந்த காலப்பகுதியை இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு அனுமதித்து விசேஷித்த வகையிலே இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய காலம் இந்த 2520 ஆண்டுகள் கொண்ட காலம்தான். அதற்கு பிற்பாடு இவர்களது காலமானது முடிவு கொடுக்கப்பட்டு பிற்பாடு அதற்கு
அடுத்த சந்ததி, அடுத்த ராஜாக்கள் வம்சம் ஆள இருக்கிறது என்பதை தேவனுடைய உன்னத ஞானமான தீர்மானம் வரையறை செய்கிறதை விளக்கும் விதமாக அந்த தெய்வீக கையிருப்பு விதமாக நியாய தீர்ப்பை அங்கே பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் இறுதி ராஜாவாகிய பெல்சாத்சாரின் கண்கள் காணத்தக்கதாக அந்த ராஜ்யத்திற்கு முடிவை எழுதினது. ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம் டைம் பீரியட், காலங்கள் பற்றிய சத்தியம். God hath numbered the kingdom and finished it. பிதாவாகி தேவன் இந்த காலங்களை அவர் அனுமதித்து அதை அவர் வழிநடத்தி அந்த ராஜ்யத்திற்கே உரிய ராஜ்யபாரத்தின் காலப்பகுதியிலே அந்த தலைவர்கள், அந்த பாபிலோனிய தலைவர்கள் கடந்து வரவும், அதைத் தொடர்ந்து பின்வரக்கூடிய புறஜாதி தேசத்தின் தலைவர்கள் அந்த காலப்பகுதியை கடந்து வரவும், பிற்பாடு வரையறை செய்யப்பட்டிருக்கின்ற அடுத்த கட்ட புறஜாதி தலைவர்கள் அந்த காலப்பகுதியை கடந்து வரவும் அவர் ஒட்டுமொத்தத்தில் அந்த காலப்பகுதியை நியமித்திருக்கிறார். ஆகவேதான் இதை பொன்னான தலையாகிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் இறுதி வாரிசான இருக்கக்கூடிய பெல்சாத்சாருக்கு இந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே முதல் சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகளில இறுதியானவராகவும் கடைசியாகவும் காணப்படுகிற பெல்சாத்சார், இவைகள் முழுமையாக அவர் அதற்குரிய விளக்கத்தை புரிந்து கொண்டாரா என்றால் நிச்சயமாக வாய்ப்பில்லை. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய வழிநடத்தலை பெற்ற அவரது அருமையான நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய தெய்வீக திட்டத்தின் ஆழ்ந்த சத்தியங்களை தேவ வழிநடத்தலில் அவர் பெற்றுக்கொண்டு 2520 ஆண்டுகள் கொண்ட அந்த காலப்பகுதி ராஜாக்களின் ஆளுகை, அதாவது புறஜாதிகளின் ஆளுகை. ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். இந்த காலத்தை பற்றி நம்முடைய கர்த்தர் இயேசு வெளியிட்ட பெயர் புறஜாதியாரின் காலம். புறஜாதியாரின் காலம் 2520 வருடங்கள் கொண்ட ராஜாக்களின் ஆளுகை காலப்பகுதி. இதையே பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாரின் வாரிசுகளிடத்துல மற்றும் அதற்கு முன்பதாகவே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இடத்துல சிலை பற்றிய தரிசனத்துல உலோக வரிசைகளில தானியேல் மூலம் தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தினார். இந்த காலத்தை பற்றி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வெளியிட்ட பெயர் புறஜாதியாரின் காலம். த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ், த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ், புறஜாதியாரின் காலம், புறஜாதியாருக்கே அனுமதிக்கப்பட்ட காலம். இந்த காலத்துல சர்வதேச அரசியலில, ஒட்டுமொத்த உலகளாவிய அரசியலில, அரசாட்சி முறையில புறஜாதிகள் தான் அவர்கள் மேலாதிக்க சக்தியாக, முழுமையான ஆளும் அதிகார வகுப்பினராக பிதாவாகிய தேவனால் அனுமதிக்கப்பட்டவர்கள். அதற்குள்ளாக யூதேய தேசமும் இஸ்ரேல் தேசமும் உள்ளடக்கமாக இருக்கும் என்பது தெய்வீக திட்டத்தின் ஒரு பாகம். ஆகவே உபதேசம் சார்ந்த இந்த சத்தியங்களை பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவு நிர்ணயித்தபடியே, தீர்மானித்தபடியே அவரது திருக்குமாரரும் மேசியாவுமாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் முதலாம் வருகையின் போது அதை வெளியிட்டார், வெளிப்படுத்தினார், விவரித்தார். ஆமன்பானவர்களே, மேசியாவினுடைய அருமையான தெய்வீக குடும்பமாகிய அவர் அருமை திருச்சபைக்கு, ஆதி அப்போஸ்தலர்களுக்கு, அஸ்திவார கற்களுக்கு அவைகள் வெளிப்படுத்தப்பட்ட ஏற்றகால சத்தியங்களாக காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து 7 காலகட்ட சபைகளுக்கும் அவர்கள் வாழ்ந்திட்ட காலங்களில ஆவிக்குரிய உணவாக இந்த புறஜாதியரின் காலமானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய புறஜாதியரின் காலம் எப்போது தொடங்கும்? அதற்கு அனுமதிக்கப்பட்ட முதல் அரசாங்கம் அங்கே பாபிலோனிய சாம்ராஜ்யம். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய அரசாங்கம் மேதோ பெர்சிய அரசாங்கம். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய அரசாங்கம் கிரேக்க அரசாங்கம். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய அரசாங்கம் ரோம அரசாங்கம். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய அரசாங்கம் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாகிய அந்த சிதறி விடப்பட்ட அந்த ராஜாங்கங்களாக, டெரிட்டோரியல் கவர்மெண்ட்ஸாக, ஐரோப்பிய காலனி ஆதிக்க கூட்டணி சக்திகளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளின் இசைவனிப்பான ஆளுகை. இப்படியாக அந்த ரோமர் சாம்ராஜ்யத்தின் 10 பிரிவுகளாக அது பிரிக்கப்பட்டதை அடிப்படை வேதப்பாட சத்தியங்களில 5ஆம் உலக பேரரசு என்ற பாடத்துல நாம் தெய்வீக சத்தியங்களை கற்றிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம், நினைவு கூற கடவோம். அன்பானவர்களை, பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த புறஜாதியரின் காலமானது கடந்து செல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து மனுஷர் கைகளால் பெயர்க்கப்படாத கல் அடையாளப்படுத்திடும் தெய்வீக ராஜ்யத்தினுடைய ஸ்தாபித வேலைகள், அதற்குரிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்கள் அனைத்தும் பிதாவாகிய தேவன் அனுமதித்த திட்டத்தின்படியே அவைகள் இசைவாய் நடந்தேறும் என்பதை தானியேலின் தீர்க்க தரிசனத்துல, சிலை தரிசனத்துல நாம் ஏற்கனவே ஆராய்ந்தோம். தெய்வீக ஏற்ற நேர சத்தியங்களை ஏற்கனவே தேவன் வைத்திருக்கிற உணவுகளை நாம் உட்கொண்டோம். ஆமன்பானவர்களே, அப்படியானால் இந்த புறஜாதியாரின் காலப்பகுதி 2520 வருடங்கள் கொண்ட காலப்பகுதி என்பதை மேசியாவின் தீர்க்க தரிசனமாகிய லூக்கா சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நாம் வாசிக்க கேட்போம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதியக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள்.
புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த புறஜாதியாரின் காலத்தை பற்றிய தெய்வீக தீர்க்க தரிசன விளக்கத்தை கொடுத்தார். பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் சத்தியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அனைத்து பகுதிகளிலும் அனைத்து பாகங்களிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகள் வேதாகமம் முழுக்க ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இசைவனைப்பாக வைக்கப்பட்டும் இருக்கிறது. ஆகவேதான் இந்த புறஜாதியாரின் காலத்தை பற்றிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த வேத ஆராய்ச்சியில கர்த்தர் இயேசு மகாபெரிய தீர்க்கதரிசியாக, மாபெரும் தீர்க்கதரிசியாக நமக்கு துணை நின்று அந்த புறஜாதியாரின் காலம் துவங்கும் காலப்பகுதியை குறித்ததான திறவுகோள்களை அவர் ஏற்கனவே கொடுத்தார். இந்த சத்திய வசனத்திலும் அதற்கே உரிய ஏற்ற வெளிச்சத்தை விவரித்தார். ஆம், இந்த புறஜாதியாரின் காலம் யூதேய தேசத்துல இங்கே இஸ்ரேலிய ராஜாக்கள் வரிசையில இருக்கக்கூடிய ராஜாக்கள், அதே நேரம் யூத ராஜாக்கள் வரிசையில இணையான காலத்துல சமகால அளவில் வாழ்ந்துட்ட ராஜாக்கள். அதிலும் குறிப்பாக யூதேய தேசத்து ராஜாக்களை தெய்வீக கணக்கீட்டின்படியே எடுத்துக்கொண்டமையானால் கடைசி ராஜா சிதேக்கியா. இந்த சிதேக்கியாவின் காலப்பகுதியில புறஜாதி ராஜாக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த ராஜ்யம் பொன்னான அந்த தலை, அதாவது பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகள் வரிசையில சக்கரவர்த்தியாகிய நேபுகாத் நேச்சரை தேவன் தனது ஊழியராக பயன்படுத்தினதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட அந்த நேபுகாத் நேச்சரை தேவன் யூதேய தேசத்தின் கடைசி துன்மார்க் அதிபதியாகிய சிதேக்கியாவின் காலத்திலே படையெடுக்க வைத்தார். ஏற்கனவே நேபுகாத் நேச்சர் படையெடுத்து வந்திருக்கிறார். ஆகவே அதை தொடர்ந்து மூன்றாவது முறையாக இறுதியாக நேபுகாத் நேச்சரை தேவன் படையெடுக்க வைத்து அனுமதித்து இந்த யூதேய தேசத்தின் அதிபதியை சிறைப்படுத்தி முற்றிலுமாக அந்த யூதேயாவை அவர் கைப்பற்றி அங்கு புறஜாதி ஆட்சியை ஸ்தாபித்த அந்த காலம் கிமு 606. கிமு 606 யூத ராஜா சிதேக்கியா சிறைபிடிப்பு. அவர் இறுதியாக கண்ட காட்சி பாபிலோன் சாம்ராஜ்யின் சக்கரவர்த்தி நேபுகாத் நேச்சருக்கு விரோதமாக அவர் கலகம் செய்தார். அவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை தேவன் தான் அனுமதித்திருக்கிறார். ஆகவே தெய்வீக சத்தியங்களுக்கும் அவர் சார்ந்த திட்டங்களுக்கும் உண்மையாகவே ஒத்துழைப்பு கொடுத்து கீழ்ப்படிய வேண்டிய இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி நன்றாய் யூதேயாவிலும் இஸ்ராயேலிலும் விளக்கி சொல்லியிருந்த போதிலும் தேவனுடைய உண்மை தீர்க்கதரிசியான எரேமியாவை ஊழியம் செய்வதற்கு தடை விதித்து அவரை சிறைப்பிடித்து அவரால் கூறப்பட்ட நற்செய்தியை துர்ச்செய்தி என்று கபட நாடகமாக வஞ்சகமாக மற்றவர்கள் மனதிலே இடம்பெற வைப்பதற்கு சிதேக்கியாவும் அவரது அநீதியின் கூட்டாளிகளும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அந்த ஊழியத்தை தடை செய்தனர். மாத்திரமல்ல, தெய்வீக சித்தம் அங்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு, குறிப்பாக யூதேய ஜனங்களுக்கு சென்று விடாதபடி அவர் துன்மார்க்க அதிபதியாகவே வாழ்ந்துட்டார். ஆகவேதான் துன்மார்க்கத்தின் வழியில் ஜீவித்ததினால் துன்மார்க்க அதிபதியே என்ற ஒரு நியாய தீர்ப்பின் வார்த்தையை சிதேக்கியா பெற்றதை நாம் ஏற்கனவே வசனங்களில பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இந்த சிதேக்கியாவுக்கு தீர்ப்பாக இறுதியில் அவர் பார்த்த காட்சி, அவர் கண்களுக்கு முன்பதாக அவரது சொந்த மகன்களே கொலை செய்யப்படும் இறுதி காட்சியை பாபிலோனிய சக்கரவர்த்தியாகிய நேபுகாத் நேச்சருடைய படை தளபதிகள் முன்னிலையில அது நடத்தி காண்பிக்கப்பட்டது. ஈவிரக்கமற்ற முறையில தனது சொந்த மகன்கள் தன் கண் முன்பதாக கொலை செய்யப்பட்ட அந்த இறுதி காட்சியை பார்த்த மறுவினாடி இந்த யூதேயாவினுடைய இறுதி ராஜா, அதாவது சிதேக்கியா, அவர் கண்கள் குருடாக்கப்பட்டன, பிடுங்கப்பட்டன. இறுதி வரைக்கும் அவர் அடிமை விலங்கிடப்பட்டு பாபிலோனிய சிறைச்சாலைகளில அவர் இருந்து தனது காலத்தை அவர் மரித்து போனார். இப்படியாக இறுதி யூதேய ராஜாவாகிய இந்த சிதேக்கியா அவர் முற்றிலுமான துன்மார்க்க அதிபதியாக இருந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திட்டதுனாலே அந்த தீர்ப்பை அவர் தேவ அனுமதியின் பேரிலே பெற்றார். காலம் கிமு 606. அந்த காலத்திலிருந்து இந்த புறஜாதியாரின் ஆளுகையானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய இஸ்ராயல் தேசத்துல தொடங்கிவிட்டது. அதன் பெயர்தான் புறஜாதியாரின் காலத்தின் ஆட்சி தொடங்கிவிட்டது. கர்த்தர் இயேசு குறிப்பிட்ட புறஜாதியாரின் காலம், டைம்ஸ் ஆஃப் தி ஜென்டைல்ஸ், தொடங்கி இருக்கிறது. அதன் காலம் தொடங்கிவிட்டது. ஆனால் அந்த காலப்பகுதி எவ்வளவு வருடங்கள் நீடிக்கும், அந்த நீட்சியை பற்றிய விளக்கம் எங்கே இருக்கிறது என்பதை பிதாவாகி தேவன் அவரது தாசனாகிய தானியேலின் மூலம் அவரது அருமையான தெய்வீக பிள்ளைகளுக்கு
தீர்க்க தரிசன வகுப்பா இருக்கு மற்றும் அவரது பயபக்திக்குரிய வகுப்பா இருக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் இயேசுவின் தலைமையில ஆராய்ந்த அவரது அருமையான பின்னடியார்கள், அதாவது ஆதி திருச்சபையின் பிள்ளைகளுக்கு இவைகளை கற்றுக் கொடுத்திருந்தார். கிமு 606 இருந்து இந்த புறஜாதியரின் காலம் தொடங்கி இருந்தால் அதன் தொடர்ச்சி நீச்சி தேவனுடைய கையுறுப்பாகிய விரலின் அந்த எழுத்துக்கள் மினி மினி தெக்கேல் உபார்சின் வெயிட்டட் இன் த பேலன்சஸ் அண்ட் ஃபவுண்ட் வாண்டிங், தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். பிதாவாகி தேவனுடைய நீதியின் அளவுகோள்களிலும் அன்பின் அளவுகோள்களிலும் எப்போதும் குறைய காணப்படுகின்ற இந்த ராஜாங்கங்கள் ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக எழும் விழும் தோன்றும் மறையும். அதற்கு கொடுக்கப்பட்ட காலம் 2520 ஆண்டு கால மிக நீண்டதொரு காலப்பகுதி. ஆமன்பானவர்களே, ஆகவேதான் நாம் இந்த 2520 ஆண்டுகள் கொண்ட நீண்ட காலப்பகுதியை கிமு 606 நாம் கணக்கீட்டிற்கு தொடங்க வேண்டும் என்று சகோதரர் சிடிஆர் குறிப்பிட்டார். மாத்திரமல்ல, தெய்வீக பிள்ளைகள் ஏற்கனவே யூத தேசத்தினுடைய பிள்ளைகளும் கூட, அதற்கு உரிய யூத ஆராய்ச்சியாளர்களும் கூட இவைகளை கருத்தாய் கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள். கிமு 606 2520 வருடங்கள் கொண்ட காலப்பகுதியில் நாம் கணக்கிட்டு பார்த்தோமேயானால் அது முடிவடையும் காலம் கிபி 1914. ஆம்பன்மானவர்களே, மிக நீண்டதொரு கால பகுதி. கிபி 1914 என்ற அந்த காலப்பகுதி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டு. மீண்டும் ராஜ்யம், தெய்வீக ஆளுகை, தெய்வீக அதிகாரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ராயல் தேசத்திற்கு கொடுக்கப்பட தேவன் அனுமதித்திட்ட காலப்பகுதி. அவ்விதமாகவே நடந்ததா என்றால் தெய்வீக திட்டத்தின்படி பார்க்கும்போது ஆச்சரியம், மகாபெரிய ஆச்சரியம். ஆனால் உண்மை நிஜத்தில் நடந்தது, நிஜமாகவே உண்மையில் நடந்தது. அதற்கே உரிய ஆயத்த ஏற்பாடுகளோடு 2ஆம் வரியில் பிரசனமாகி இருந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் தலைமையில, கண்ணுக்கு தெரியாத அவரது பிரசனத்துல, இன்விசிபிள் ரூலர்ஷிப் கிங்டத்துல அவரது விசேஷித்த தெய்வீக ஆளுகை மற்றும் வல்லமை மூலமாக அவரது மனுஷீக கருவிகள் இஸ்ராயல் தேசத்திலே பயன்படுத்தப்பட்டார்கள். இஸ்ராயல் தேசத்திலே அந்த மனுஷீக கருவிகள் அங்கே பயன்படுத்தப்பட்டார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது நாம் இந்த காரியங்களை பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான தெய்வீக காலக்கணக்கு தீர்க்கதரிசனம் சார்ந்த இந்த சத்தியங்கள் ஏற்ற நேரத்திலே நிறைவேறும் பொருட்டாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழாக கிபி 1914 அந்த காலப்பகுதிக்கு முன்பதாகவே இதற்கே உரிய ஏற்பாடு, அதாவது இஸ்ராயல் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ராயல் தேசத்தை ஆளுவதற்கு அவரது ஆபிரகாமிய வாக்குத்தத்தின்படியான மாம்சீக இஸ்ரேலருக்கே மீண்டுமான அனுமதி. அவர்கள் மீண்டும் உலகெங்கிலும் இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டு சிதறடிக்கப்பட்ட காரியங்களிலிருந்து மீட்கப்பட்டு கர்த்தராகிய இயேசுவினால் கூட்டி சேர்க்கப்பட்டு அவரது தலைமையின் கீழாக நிர்வகிக்கப்படும் அந்த ராஜரிகமான அந்த விசேஷித்த கூட்டணியில அவர்கள் இடம்பெற்று அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து அதன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே ஆளுகையை அவர்கள் மீண்டும் பெறுவார்கள். கிபி 1914 போது நிச்சயமாகவே இஸ்ராயல் மக்கள் அங்கே கூட்டி சேர்க்கப்பட்டு அந்த தேசம் ஒரு முழுமையான யூத தேசமாக, தேவனுடைய கிருபையை பெற்ற தேசமாக வளர்ந்தோங்க தொடங்கி இருந்தது. அதற்குரிய வளர்ச்சிகள் அந்த காலப்பகுதியிலிருந்து படிப்படியாக அதிவிரைவாக வளர்ச்சி அடைந்தது. ஆமன்பானவர்களே, உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு என்ற பாடத்திலும் கூட அந்த இஸ்ரேல் தேசத்தின் வளர்ச்சி எப்படியாக தேவ தயவுல சீராக விரைவாக நம் ஞானத்திற்கும் எட்டாத வகையிலே அதி உயர் வளர்ச்சியாக அது இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். த வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ், உலர்ந்தெலும்பின் பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவனுடைய திட்டத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போன நிலைமையிலிருந்து அவர் நம்பிக்கையூட்டி எவ்விதமாக இஸ்ராயல் ஜனங்களை அவர் ஒன்று கூட்டி பிதாவாகிய தேவனுடைய தயவின்படியே அவர்களுக்கு விசுவாசத்தை அளித்து அவர்களுக்கு உரிய தெய்வீக திட்டத்தின்படியான ஏற்பாடுகளை படிப்படியாக அளித்து மாம்சத்தை அளித்து நரம்புகளை அளித்து பிற்பாடு தோற்றத்தை அளித்து தோலை அளித்து இவர்களுக்கே உரிய ஆவிக்குரிய அடையாள பாஷையின் பொருட்களை எல்லாம் நாம் தேவ தயவுல கற்றிருக்கிறோம். இஸ்ராயல் தேசத்தினுடைய சீரான வளர்ச்சி அதன் மூலமாக ஒரு தேசமாக எழுந்து நின்று
பிதாவாகிய தேவன் அருளும் ஆவிக்காக காத்து நிற்கக்கூடிய இறுதிக்கட்ட நிலைமை, அதன் காட்சிகளை நாம் அந்த தீர்க்க தரிசன தெய்வீக திட்டத்தின் சார்பான பாடத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இவைகளில் கொள்ளலாம். இப்படியாக இந்த புறஜாதிகளின் காலமானது கிபி 1914 அங்கே விசேஷமாக முடிவுக்கு வந்து ஆபிரகாமின் சந்ததியாய் கூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்ததியார் தாங்களாகவே தங்களை ஆளுகை செய்வதற்கு தங்களது ஆட்சி அதிகாரத்தை ஆளும் தரப்பாக பிதாவாகிய தேவனுடைய தயவிலே கர்த்தர் இயேசுவின் தலைமையில அவர்களுக்கே உரிய ராஜ்ய பரிபாலனத்தை பெற்றுக்கொண்டனர். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக பிதாவாகிய தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் மற்றும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகள், அந்த எழுத்தின் உறுப்புகள் ஒரு சிறு அளவிலாகிலும் தரையிலே விழுந்து போவதற்கு தேவன் ஒருபோதும் விடுவதில்லை. பிதாவாகிய தேவனே, நீர் மகா பெரியவர். நீர் சொல்லியிருக்கின்ற நியாயமான தீர்ப்புகளும் தெய்வீக சத்தியங்களும் தெய்வீக தீர்க்க தரிசனங்களும் தெய்வீக அடையாளங்களும் எவ்வளவு நேர்த்தியாய் காலங்கள் கடந்து சென்றாலும் தலைமுறைகள் கடந்து சென்றாலும் ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல நீர் குறித்தபடியே நிச்சயமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை உமது பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய லவோதிக்கியா சபையின் பாதங்கங்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் காணும் பொழுது உண்மையாகவே நாங்கள் அனைவரும் இசைந்தாத்துமாக்களாய் ஒருவருக்கே மகிமையை ஏறெடுக்கின்றோம். உமது தெய்வீக வழிநடத்தலை தொடர்ந்து உமது தாசர்கள் மூலமாக, உமது தீர்க்கதரிசிகள் மூலமாக, உமது பிள்ளைகள் மூலமாக, உமது தெய்வீக திட்டத்தின் மூலம் விலக்கி வருகிற தயவுகளுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த விசேஷித்த நியாயமான தீர்ப்பை கொடுத்த எழுத்தின் கையிருப்பு பாபிலோன் சாம்ராஜ்யத்துடைய நியாயமான தீர்ப்பை அங்கே முதலாவது குறிப்பிட்டு இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த புறஜாதிகளின் காலப்பகுதியில ஒவ்வொரு கால ராஜ்யங்களுக்கும் ராஜ்ய பாரங்களுக்கும் உரிய காலப்பகுதிகள் அங்கே தேவனால் அனுமதிக்கப்பட்ட பிரகாரமாகவே அவர்கள் ஆளுகை செய்து கடந்து செல்ல வேண்டும். ஆகவே பாபிலோன் நேரடியான பாபிலோன், அந்த பாபிலோன் ஆளுகையானது ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரின் பேரன், அந்த வரிசையில பெல்சாத்சார், அவர் முற்றிலுமாக கடந்து வந்த வரலாற்றை மறந்தவராக அவர் அந்த விருந்தை நடத்தி கொண்டிருந்தார். விருந்து நடந்த இரவுக்கு முன்பதாகவே அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சியடைய செய்வதற்கு உரிய ஏற்பாடுகளை தேவனுடைய அனுமதியின் பேரில மேதோ பெர்சியா ஆளுகை செய்த ராஜ்யங்களை ஆளுகை செய்த ராஜாக்கள், கோரேஸ், ஆங்கிலத்துல சைரஸ், மிகப்பெரிய அளவுல தேவ தயவை பெற்ற ஒரு தேவ மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக குறிப்பிடப்பட்டவர். அப்படிப்பட்ட இந்த சைரஸ் என்று சொல்லப்படக்கூடிய கோரேஸ் ராஜாவினுடைய ஆணைக்கிணங்க இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை ஒருவராலும் வீழ்ச்சியடைய செய்ய முடியாது. காரணம், பாபிலோன் மகா நகரத்தை சுற்றி பிரமிக்கத்தக்க வகையில பிரம்மாண்டமான வகையில எழுப்பப்பட்டிருக்கின்ற மதில் சுவர்கள் மட்டுமல்ல, அந்த மதில் சுவரை அடைவதற்கு தடையாக காணப்படுகிற பிரம்மாண்ட நீர் அகழிகள், அதாவது யூப்ரட்டிஸ் என்ற சக்தி வாய்ந்த ஆறு பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மகா நகரமாகிய பாபிலோனை சுற்றிலுமாக சூழ்ந்து வருவதற்குரிய கேனல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய நீரோட்டங்களை அவர்கள் ஏற்கனவே உருவாக்கி அதை அந்த பட்டணத்தின் பாதுகாப்பாகவும் பட்டணத்தின் தன்னிகரற்ற பாதுகாப்பான அடையாளமாகவும் அகலிகளாகவும் மாற்றி அங்கே தனது சைனியங்களை, அதாவது இராணுவத்தை சுற்றிலுமாக கோட்டை கொத்தளங்களின் மீது நிறுத்தி வைத்து எதிரிப்படைகள் எந்த விதத்திலும் உள்ளே நுழையாதபடி மிகுந்த பாதுகாப்போடு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்த பிரமிக்கத்தக்க ஒரு பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் தலைநகர் பாபிலோன் மாநகர். அந்த மாநகருக்குள்ளாக சுற்றி வந்து கொண்டிருக்கிற யூப்ரட்டிஸ் நதியினுடைய கிளை வாய்க்காலாக ஒரு பாகத்தை பிரித்து பாபிலோன் நகருக்குள்ளாகவே நீர்ப்பாசன வசதிக்காக அனுமதித்து அங்கே பிரமிக்கத்தக்க வேளாண் மண்டலங்களை உருவாக்கி, அக்ரிகல்ச்சரல் ஜோன்ஸ் உருவாக்கி, அங்கே பயிர்கள், விளையும் பயிர்கள், உணவு உண்ணும் பயிர்கள், பல்வேறு வகையான விவசாயங்கள் இவைகளெல்லாம் செய்து, ஒருவேளை பாபிலோனை சுற்றிலும் எதிரிகள் முற்றுகையோ அல்லது நீண்டகால முற்றுகையோ செய்தால் பாபிலோனிய மக்கள், அதாவது பாபிலோன் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மகா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருபோதும் உணவு பட்சத்துல அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு பிரமிக்கத்தக்க வேளாண் மண்டலங்களை அங்கு உருவாக்கி அதற்கு நீர்ப்பாசன வசதியும்
வாட்டர் இரிகேஷன், ட்ரிப் சிஸ்டம், எல்லா காரியங்களையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆகவே ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன், பாபிலோனிய தொங்கு தோட்டம் என்ற பிரமிக்கத்தக்க அந்த விசித்திரமான அமைப்பையும் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்கள், இப்படியாக பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் அதன் காரணமாகத்தான் சொன்னார், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்ற தற்பெருமை மிகுந்த இருதயத்தின் சிந்தனையோடு அவர் வெளிப்படுத்தின வார்த்தைகள் இதன் காரணமாகவே. ஆகவே பாபிலோனிய கோட்டை கொத்தளங்கள் மீது சரித்திர ஆராய்ச்சியாளரும் உலகத்தின் வரலாற்று ஆசிரியர்களிலே மிகச்சிறந்தவர் என்று அனைவராலும் மதிக்கப்படத்தக்கவருமாகிய ஹெரடோட்டஸ் மற்றும் யூத ஆசிரியர்கள் சரித்திர ஆசிரியர் ஜோசபஸ் மற்றும் கிரேக் ஆசிரியர் ஜெனோபியஸ் இவர்கள் எல்லாம் கூறும்போது, அந்த மாபெரும் பிரமிக்கத்தக்க மதில்கள் கட்டப்பட்ட விதம் அனைத்து நாடுகளின் ராஜாக்களையும் பிரமிக்க வைத்தது. காரணம், அந்த மதில்கள் மீது 6 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்கள், 6 குதிரைகள் போட்டப்பட்ட பிரமிக்கத்தக்க பிரம்மாண்ட ரதங்கள், 6 ரதங்கள் ஒரே நேரத்தில் அந்த கோட்டை கொத்தளங்களில் மதில் சுவரின் மீது பயணிக்கலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான மதில் சுவர், அவ்வளவு பிரமிக்கத்தக்க மதில் சுவர். 50 மைல் சுற்றளவுக்கு மகா விஸ்தாரமாய் கட்டப்பட்ட அந்த கோட்டை கொத்தளம் 100 கதவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. வெண்கல கதவுகள், இரும்பு கதவுகள் என்று 2 உலோகங்களினால் மிக பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டு எதிரிகள் எவராலும் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு இராணுவ பாதுகாப்போடு, பலத்த பாதுகாப்போடு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கதவுகள். எந்த ஒரு எதிரி ராஜாவும் நினைத்து கூட பார்த்து விட முடியாத பாபிலோனுக்குள் உள்ளே நுழைவது என்பது. சரித்திர ஆசிரியர்கள் பிரமிக்கிறார்கள். இவ்வளவு பாதுகாப்பாக, இவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்டப்பட்ட ஒரே நகரம், உலகத்தின் ஒரே சாம்ராஜ்யத்தின் ஒரே நகரம் மகா பாபிலோன், தி கிரேட் பாபிலோன். ஆகவே இந்த பாபிலோன் அந்த கால உலக வர்த்தகத்தின் தலைநகராயிற்று. தி கிரேட்டஸ்ட் ட்ரேட் சென்டர். நாம் இப்போது தற்போது இதை புரிந்து கொள்வது என்றால், இந்த காலத்துல நாம் வசிக்கும் நவீன அறிவியல் காலத்துல இப்போ ட்ரேட் சென்டர் பார்க்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ட்ரேட் சென்டர், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பார்க்கிறோம். எத்தனை உயர மாடி கட்டடங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அப்படியாக மிகவும் ஒரு வசதி வாய்ப்பை பெற்ற செழிப்பான வர்த்தகத்தை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் மத்தியில தான் இப்படி வர்த்தக தலைநகரங்களை உருவாக்குவார்கள். அப்படியாக பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் வர்த்தகம் செழிப்புள்ளதாக அந்த காலத்திலே இருக்கக்கூடிய மற்ற பேரரசுகள், எகிப்திய பேரரசு, லீதிய பேரரசு, அதற்கு முன்பாக இருந்த சீரிய பேரரசு, அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய பெர்சிய பேரரசு மற்றும் மேதிய பேரரசு மற்றும் இருக்கக்கூடிய சித்தியர்களின் பேரரசு மற்றும் இருக்கக்கூடிய மேற்கு பகுதி பேரரசு, வடக்கு பகுதி பேரரசு, இவர்கள் அனைத்து வர்த்தகங்களும் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்குள்ளாக அவர்களது அனுமதியோடு ட்ரேட் சென்டருக்குள்ள, வர்த்தக தலைநகரத்துக்குள்ள பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பிரசித்தி பெற்ற ஒரு தலைநகராக விளங்கிற்று. ஒருவேளை எதிரிகள் படையெடுத்து அந்த நகரத்தை முற்றுகை போட வந்தால் சரித்திர ஆசிரியர்கள் பிரமித்து சொல்றாங்க, ஒருபோதும் அந்த நகரத்தை பிடித்து விட முடியாது. காரணம், அதனுடைய பாதுகாப்பு அந்த அளவுக்கு கோட்டை கொத்தளங்கள் மூலம் ஏற்படுத்தப்பட்டது, சுற்றிலும் அகழிகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை கடந்து ஒருபோதும் உள்ளே நுழைந்து விட முடியாது. அது மாத்திரமல்ல, முற்றுகை போட வேண்டும் என்று நினைத்து வருட கணக்கில் முற்றுகை போட்டாலும் கூட, 3 வருட முற்றுகையோ அல்லது 5 வருட முற்றுகையோ அல்லது 10 வருட முற்றுகை போட்டாலும் கூட பாபிலோனை வீழ்த்த முடியாது. காரணம், அங்கே உள்ளே நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய யூப்ரட்டிஸினுடைய கிளையாறுகளாக, நீர் வாய்க்கால்களாக, வாட்டர் சேனல்ஸாக பிரித்து விடப்பட்ட அந்த கிளை ஆறுகளின் மூலமாக உள்ளே நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நீரோட்டங்கள், வேளாண் மண்டலங்கள் 20 ஆண்டு காலத்திற்கு, 20 வருஷத்துக்கு, 20 இயர்ஸ்க்கு அவர்கள் தானியத்தை அந்த மகாநகரத்துக்கு பெற்றுத்தரும் வண்ணமாக தானிய கிடங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. பிரமிக்கத்தக்க தானிய கிடங்குகள், ஸ்டோர் ஹவுஸ் அங்க வைத்திருந்தாங்க அந்த காலத்திலேயே. இவ்வளவு ஏற்பாடுகளோடு இந்த பாபிலோன் மாநகர் இருந்ததுனால தான் இந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகள் பெருமித உணர்வுகளிலேயே, பெருமையின் உச்சத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். நெபோனிடஸ், நெபோபொல்லாசார், நெபுகாத் நேச்சரனுடைய பேரன் வரிசையிலே வந்திருக்கக்கூடிய இறுதி இந்த பெல்சாத்ஷார் ஆகிய அனைத்து சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகளும் தங்களது மாநகருக்கு இவ்வளவு தனிச்சிறப்புகள் இருந்த காரணத்தினாலேயே எந்த ஒரு எதிரியையும் மதிக்க கூட இல்லை, அல்லது தங்களை வீழ்ச்சியடை செய்ய முடியாத மகாராஜ்யத்தின் ராஜாக்களாக தாங்கள் இருப்பதனாலே ஒருபோதும் அவர்கள் தங்கள் நிலைமையை விட்டுக் கொடுப்பதும் இல்லை, பெருமிதத்தின் உச்சகட்ட நிலைமையிலேயே நின்றார்கள். ஆம், இப்படி இந்த அளவுக்கு அங்கே
வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், பாபிலோனுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல். ஆகவேதான் இந்த பாபிலோன் வீழ்ச்சி என்பது பிதாவாகி தேவனுடைய அனுமதியின் பேரில அவரது விரலாக, அவரது கருவியாக ஒருவர் பயன்படுத்தப்பட்டால் ஒழிய இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் மற்றும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் தலைநகர் பாபிலோன் மற்றும் பாபிலோனிய அரண்மனை கைப்பற்ற முடியாது. அப்படியானால் பிதாவாகி தேவனே நீரே பெரியவர், அவருடைய அனுமதியின் பேரிலேயே மகாராஜாவாகிய கோரேஸை பிதாவாகி தேவன் ஆயத்தம் செய்தார். எப்போது? பாபிலோனிய சாம்ராஜ்யம் உருவாவதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக. மிகச்சரியாக நாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறு தோன்றுவதற்கும் எழுதப்படுவதற்கும் அந்த ராஜாக்கள் உருவாவதற்கும் முன்பதாக, சரியாக 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிதாவாகி தேவனுடைய இறைவாக்கை உரைக்க அவர் கருவியாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசியை தேவன் உருவாக்கினார், பயன்படுத்தினார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பாபிலோனிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்படுவதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பிதாவாகி தேவன் 150 ஆண்டுகள் கழித்து இப்படிப்பட்ட பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவனுடைய விசேஷ கருவியாக கோரேஸ் என்ற அவரது கருவியை, அவரது ஆவியை கொடுத்து, பிதாவாகி தேவனுடைய வழிநடத்தலை கொடுத்து கோரேஸ் என்ற அந்த பேரரசனாக உருவாக்கி அவரை கொண்டு இந்த பாபிலோனை வீழ்ச்சியடைய செய்வேன் என்று தேவன் தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருந்தார். பிதாவாகி தேவனது மாபெரும் அனந்த முன்னறிவு, மாபெரும் பிரமிக்கத்தக்க தொலைதூர திட்டமிடுதல் எவ்வளவு பெரியது! பிதாவாகி தேவனே நீர் மகா பெரியவர். அவரது அருமை திருச்சபையின் பிள்ளைகள் இவைகளை கற்றுக்கொள்ளவும், கற்றுக்கொண்ட சத்தியங்களை லவோதிக்கிய கால திருச்சபைக்கு உரிய ஏற்ற நேர சத்தியங்களாக இந்த சத்தியங்களை கர்த்தர் இயேசு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, கோரேஸ் ஒரு சாதாரணமான கதாபாத்திரம் அல்ல. ஆங்கிலத்துல சைரஸ் பிதாவாகி தேவனால் முன் திட்டமிடப்பட்டவர், முன் குறிக்கப்பட்டவர். பிதாவாகி தேவனுடைய ஆச்சரியமான ஆலோசனையை செயல்படுத்தக்கூடிய அதிநவீன ஆற்றல்களை கொண்ட விசேஷித்த கருவியாக இந்த கோரேஸ் செயல்பட்டார். இந்த கோரேஸ் யாரை அடையாளப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவனுடைய திட்டங்களுக்கு ஆதியும், பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டங்களுக்கு செயல்பாட்டாளருமா இருக்கக்கூடிய, ரட்சிப்பின் பணியை தனது பெயரில் தாங்கி நிற்கக்கூடிய இரட்சகர் இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, கிழக்கின் ராஜா. ஆகவே கோரேஸ் ராஜாவுக்கு அந்த காலத்துல வைக்கப்பட்ட முதல் பெயர் சைரஸ் தி கிரேட். ஆம், உலகத்தின் மாபெரும் சக்கரவர்த்தி கோரேஸ் என்றே மேதிய கல்வெட்டுகளில, பெருசிய கல்வெட்டுகளில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆம், சைரஸ் தி கிரேட். ஆம் அன்பானவர்களே, நாம் இந்த ராஜா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான கதாபாத்திரமாக பிதாவாகி தேவன் பயன்படுத்தினார். ஒரு கட்டத்தில் இந்த சைரஸ் என்ற இந்த மாபெரும் மன்னன் மூலமாக, கோரேஸ் மன்னன் மூலமாக பிதாவாகி தேவன் அனுமதித்த அனுமதிப்புகளை கண்டு, யூதருக்கு செய்திருக்கிற நன்மைகளை கண்டு யூதர்கள் பயபக்தி உள்ளவர்கள் மற்றும் அவர்கள் இந்த சைரஸ்னாலே நன்மை பெற்றவர்கள் இப்படி கூட நினைத்தது உண்டாம். உலக வரலாற்றாசிரியர்கள் வியக்கிறார்கள். என்னவென்றால், இவர்தான் புறஜாதிகளிலிருந்து ஒருவேளை தங்களுடைய விடுதலைக்கு என்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ரகசிய மேசியாவாக இருக்குமோ என்று சைரஸை குறித்து அந்த காலகட்டங்களிலே நினைத்திட்ட யூதர்களும் உண்டு என்று வரலாற்றாசிரியர்கள் வரலாற்றின் பக்கங்களில அவர்கள் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பதிவிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. அவர்களது எண்ணங்கள் அப்படியாக இருந்திருக்கிறது அந்த காலகட்டங்களில். அந்த அளவுக்கு யூதர்களுக்கு, அதாவது ஆபிரகாமின் மாம்சீக சந்ததிக்கு பிதாவாகி தேவனுடைய கருவியாக இருந்த கோரேஸ் என்ற மாமன்னன் உதவியாக, வழிகாட்டியாக, அவர்களுடைய நலம் விரும்பியாக, தேவனுடைய செயல்களை செய்யும் அற்புத கதாபாத்திரமாக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார், செயல்பட்டு இருக்கிறார். ஒரு புறஜாதி ராஜாவாக இருந்த போதிலும், பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக வணக்கத்திற்கு முழுமையாக தன்னை உட்படுத்தி கொள்ளாதவராக இருந்த போதிலும், பிதாவாகிய தேவனுடைய கையின் கருவியாக, அவரது வாயின் கருவியாக, அவரது செயல்பாட்டின் கருவியாக
கோரேஸ் மாமன்னன் மாறி போனதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. பிதாவாகிய தேவன் மகா பெரியவர். அவர் நினைக்க ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் செயல்பட சொல்ல அனைத்தும் முடியும் என்பதை லவோதிகியா சபையின் கால பிள்ளைகள் நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கோரேசை கொண்டு அவர் நடத்தின செயல்பாடுகள் ஏராளம் ஏராளம். அன்பானவர்களே, இதற்கே உரிய நேரடியான வரலாற்று ரீதியிலான வேதாகம வரலாற்று ரீதியிலான நிகழ்வுகளை நாம் தற்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கே உரிய பொருளான சத்தியங்கள் எவ்விதத்தில் அமைந்திருக்கிறது என்ற சத்தியத்தின் மறுபக்கத்தில் நாம் கடந்து செல்லும் பொழுது, அந்த விருந்து நடந்த இரவில் நடந்துட்டது என்ன? பாபிலோன் அரண்மனையில பிதாவாகிய தேவனுடைய தேவாலயத்தின் பரிசுத்த பனிமூட்டுகள் தீட்டுப்படுத்தப்பட்டன. இவைகள் எதை குறிக்கும் நிழலான அடையாளம்? பெயர் கிறிஸ்தவ மண்டலம் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த சத்தியங்களை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த பாத்திரங்களாய் கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான சத்தியங்களை, உபதேசங்களை தீட்டுப்படுத்தி கள்ள உபதேச கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு பிதாவாகிய தேவன் ஒன்றான மெய் தேவ வணக்கத்தை கொடுத்தார். அவர்களோ நிசையா விசுவாச பிரமாணத்திற்கு உட்பட்டு அதை தொடர்ந்து அவர்கள் 3 தேவர்கள் என்ற கள்ள உபதேசங்களையும் மற்றும் பெண் தெய்வ வணக்கம் என்ற வகையில மற்றும் கள்ள உபதேசங்களையும் மற்றும் அவர்கள் கேண்டி சிஸ்டம் என்ற விதத்துல பல்வேறு புறஜாதி பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், கலாச்சார பின்னணிகள் மற்றும் சாக்கிரமந்தங்கள் என்ற பெயரில போலியான ஒழுங்குகள், மனுஷருடைய வீணான கற்பனைகள் கலந்த கலவைகளை அவர்கள் சபைகளிலே நுழைத்து அதை பெயரளவிலான கிறிஸ்தவ மண்டலமாக நீர்த்து போக செய்தார்கள். எவ்வளவு பெரிய தாக்குதல் உண்மை கிறிஸ்தவத்தின் மீது, ஆதிகால சபையின் மீது தொடுக்கப்பட்டது. அந்த சபை மறுல விலை செய்யக்கூடிய அளவில் கள்ள உபதேச கூட்டணி வலுப்பெற்றது. ஆகவே அந்த பெல்சாட்சார் நடந்த இரவிலே நடத்தின அந்த விருந்து தீட்டுப்படுத்தப்பட்ட ஆத்துமாக்களாய் அவர்கள் முழுமையாக களியாட்டுக்களிலே இருந்தார்கள். ஆமன்பானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய எச்சரிப்பை ஏற்கனவே அறிந்திருந்த போதிலும் அதை உதாசீனப்படுத்தி அக்கறையற்று கவலையற்று விசுவாச குறைச்சலை காட்டி இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய வழிகாட்டும் போதகர்கள், அவர்களை ஆளும் மத ரீதியிலான ஆளும் அதிபர்கள் இவ்விதமான விலகிக்கு ஒட்டுமொத்த சபையை வழிநடத்தினார்கள். ஆகவே அதே போல இந்த பெல்சாத்சார் இங்கே நேரடியாகவே பாபிலோன் அரண்மனையில தீட்டுப்படுத்தப்பட்ட அனைத்து செயல்பாடுகளையும் அவர் செய்து மெய்தேவ வணக்கத்திற்கு எதிரானவராய் மாறி போனார். ஆகவே இதற்கே உரிய தண்டனை, இதற்கே உரிய நியாயமான தீர்ப்பு பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த விரலுறுப்பு எழுதின பிரகாரமாக ஏற்கனவே தொடங்கி இருந்தது. பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்ட மேதோ பெர்சிய ராஜ்யபாரத்தின் அதி உயர் தலைவரான கோரேஸ் மாமன்னன் பல மாதங்களுக்கு முன்பதாகவே அதற்கே உரிய திட்டமிடுதலை தொடங்கி அதற்கே உரிய படை தளபதிகளுக்கு அனுமதி கொடுத்து அந்த பாபிலோனிய பிரமிக்கத்தக்க கோட்டையை பிடிக்கக்கூடிய வார் ஸ்ட்ராட்டஜி, யுத்த போரியல் நிபுணத்துவம் வாரியல் ஸ்ட்ராட்டஜியை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். கோரேஸ் மாமன்னனுடைய போரியல் யுக்திகள் இன்றளவும் போர்க்கள படைகளுக்கு பெர்சியா தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய தற்போதைய ஈரான் மற்றும் ஈராக் அந்த பகுதியில இருக்கக்கூடிய அவர்களது வழித்தோன்றல்கள், பழங்குடியினராய் மாறி போயிருந்தாங்க. அவங்களுடைய வழித்தோன்றல்கள் இன்றளவும் இந்த கோரேஸ் மாமன்னனை அவர்களது மொழியிலே புகழ்ந்து நாட்டுப்புற பாடல்கள் இன்றளவும் இருக்கிறது. அவரது போர் யுக்தி, அவர்கள் 2520 வருடங்கள் காலம் கடந்து விட்டது. 1914 வரைக்கும், 1914 இப்ப 2014 வரும்போது 100 வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆயிருக்கு. அதற்கப்புறமே இப்ப 2026 ஆயிடுச்சு. இன்றளவும் கோரேஸ் மாமன்னனுடைய கல்லறை அங்கே இருக்கிறது. ஆமன்பானவர்களே, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். கோரேஸ் பிதாவாகிய தேவனுடைய கருவி, பிதாவாகிய தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம், தி கிரேட்டஸ்ட் மான்யூமெண்ட் இன் பெர்சியா, நவ் பிரசன்ட் ஈரான். அன்பானவர்களே, இப்படியாக இந்த கோரேஸ் இன்றளவும் பேசப்படக்கூடிய அளவில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட கருவியாகவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கோரேஸ் மாமன்னன் அந்த காலத்துல அவரது முன் யோசனை, பிதாவாகிய தேவன் அருளின
அந்த அபிஷேகத்தின் விளைவாக. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி கோரேசை தேவன் அபிஷேகித்து வழிநடத்தினதை குறிப்பிடுகிறார் ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல. பிற்பாடு நம்ம வாசிக்க இருக்கிறோம் அந்த வசன பகுதிகளை எல்லாம். ஆகவே இந்த தெய்வீக தயவை பெற்ற இந்த மாமன் அதற்கு உரிய ஏற்பாடுகளை தனது போரியல் தந்திரங்களை தளபதிகளுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக யூப்ரட்டிஸ் என்ற மகாபெரிய ஆறு வரக்கூடிய அந்த ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த பகுதியிலிருந்து அந்த ஆற்றினுடைய ஒரு நீரோட்ட சேனல் பாபிலோன் மாநகரத்தை சுற்றி வருகிறது, அதை எப்படியாக அவர்கள் ஏற்கனவே பிரித்து வைத்து அந்த நகரத்தை சுற்றிலும் அகலியாக வர வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவரது உளவுப்படையை வைத்து நன்றாக அறிந்து அதற்கு மறு திசையில வேறு திசைகளில வாய்க்கால்களை உருவாக்கி அந்த நீரோட்டங்களை அவர் மடைமாற்றம் செய்து வேறு வழிகளிலே திருப்பி விட்டு அந்த நீரோட்டமானது உடனடியாக வற்றி உடனடியாக நடந்து போகும் வரைக்கும் வழிப்பாதை வரக்கூடிய அளவுல உடனடியாக அந்த நீர்ப்பாதை திசை திருப்பும் வகையில அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிட்டு அவர் சரியான நேரத்திற்காக காத்திருக்கக்கூடிய அனுமதியை தேவனிடத்திலே பெற்றார். விருந்து தொடங்கியது. விருந்து தொடங்கும் போதே நீர் வற்றின அந்த வாய்க்கால்கள் முன்னதாகவே அதற்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகள் மூலமாக வெற்றிகரமான இந்த பெர்சிய படை உள்ளே மேதியர்கள் உதவியோடு உள்ளே நுழைந்தது. ஆற்றின் வழிப்பாதையில வெண்கல கதவுகளை அவர்கள் தள்ளிவிட்டு இருப்பு தாழ்பால்களை அவர்கள் அகற்றிவிட்டு அரண்மனைக்குள் வெற்றிகரமான ராஜரீக நடையிட்டு அங்கே போதை மயக்கத்திலே ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த பெல்சாத்சாரையும் அவரது இராணுவ தளபதிகளையும் அதி உயர் பதவிகளின் அதிகாரிகளையும் சிறைபிடித்து அவர்கள் போரின்றி ரத்தம் சிந்துதலின்றி அவர்களை பிடித்து அவர்களை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய வகையில அந்த நியாயமான தீர்ப்பு அமைந்துட்டது. இந்த நேரடியான அழிவு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் பெருமைக்கு பாபிலோனிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் கொண்டிருந்த அகந்தைக்கும் தேவன் கொடுத்திட்ட மிக எதிரான ஒரு பிரமிக்கத்தக்க விசித்திரமான தீர்ப்பு. இதே போலதான் அடையாளமாய் சொல்லப்படுகிற மிஸ்டிக் பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய அடையாள பாபிலோன் மிகப்பெரிய அளவிலே உலக ராஜாக்கள் மத்தியிலே செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மகா பெரிய பாபிலோன். அந்த பாபிலோன் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவனுடைய தாசனாகிய தேவனுடைய அப்போஸ்தல பிள்ளையாகிய யோவான் அவர்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய தூதன் வெளிப்படுத்தின சத்தியத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். ராஜஸ்திரி கைம்பெண் அல்ல, மகாபெரிய அதிகாரத்தையும் மகாபெரிய வல்லமைகளையும் பெற்றிருக்கக்கூடிய வர்த்தகத்தின் தலைநகரமாய் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளின் அதிபர்களையும் தன் வசப்படுத்தி இருக்கக்கூடிய மகா பெரிய பாபிலோனாக இந்த போப்பு மார்க்கம் என்ற அந்திகிறிஸ்து அமைப்பும் அதன் இணை துணை அமைப்புகளும் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் என்று நவீன வடிவம் எடுத்திருக்கக்கூடிய அனைத்துலக பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தின் கூட்டமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தாங்கள் சொல்வதன் படிதான் உலக ராஜ்யங்களும் ராஜாக்களும் மற்றும் நிதி அமைப்புகளும் நிதி நிறுவன அமைப்புகளும் மற்றும் உலக வங்கியும் நடக்கும் செயல்படும் என்று அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கூடிய இதே வேளையிலே சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து மிகப்பெரிய பொருளான கோரேஸ் ராஜாவாக பிதாவாகி தேவனால் அனுமதிக்கப்பட்ட ராஜாவாகி இயேசு கிறிஸ்து, அவரது சைன்யம், அவரது மகிமையின் சபை, கர்த்தர் இயேசு மகிமையின் ராஜாவாக அவர் நுழைந்து இந்த நியாய தீர்ப்பை பாபிலோன் மீது செலுத்த அவர் விசேஷித்தவராய் செயல்பட தொடங்கி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அடையாள பாசை சத்தியத்தின் மாபெரும் அடையாளங்கள் சார்ந்த ஆழ்ந்த சத்தியங்களில ஐப்ராத், ஆங்கிலத்தில் யூப்ரட்டிஸ் என்ற பெரிய நதி, இது எதை குறிக்கிறது? பிதாவாகிய தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், கிளியர் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அக்யூரேட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஆகவே மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட்ஸ், மிகப்பெரிய தெய்வீக நியாய தீர்ப்பு அங்கே பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய பாபிலோன் குமார்த்திகள் என்று சொல்லப்படக்கூடிய பெயர் கிறிஸ்தவ மண்டல அமைப்புகள் மீது, மத அமைப்புகள் மீது அங்கே வருவிக்கப்படும். கர்த்தர் இயேசு நீதியின் சூரியனாக சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாவாக, தலைமை ராஜாவாக அவர் வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். தெய்வீக நியாய தீர்ப்பை திருப்புகிறார். பாபிலோன் என்று அடையாளமாய் குறிப்பிடப்படக்கூடிய பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய அனைத்து வசதி வாய்ப்புகள்,
அனைத்து அதிகாரங்கள் பிடுங்கப்படும், திசை திருப்பப்படும், மாற்றப்படும். அவர்கள் அழிவுக்குள்ளாக்கப்படுவார்கள். அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஜன சதலம் என்று சொல்லப்படக்கூடிய ஜன கூட்டம் மற்றும் பொருளாதாரம் அனைத்தும் அவர்களை விட்டு நீக்கப்படும். கர்த்தர் இயேசுவின் நியாயமான தீர்ப்பு பற்றிய அறிவிப்பை அவர் செய்துவிட்டார். இதோ பாபிலோன், திஸ் இஸ் த மிஸ்டிக் பாபிலோன் என்ற முதல் அறிவிப்பு லவோதிகியா சபையினுடைய பிதாவாகி தேவனால் அனுமதிக்கப்பட்ட விசேஷித்த பிள்ளையாகிய சகோதரர் சிடிஆர் மூலம், சிடி ரசல் மூலம் முதல் முறையாக வெளிப்படுத்தப்பட்டது. ஆமன்மானவர்களே, முதல் முறையாக லவோதிகியா சபையின் காலப்பகுதியில எது பாபிலோன், விச் இஸ் பாபிலோன், ஹூ ஆர் தே, யார் அவர்கள்? அவர்கள் நிஜத்தில் சொல்லப்படுகிற ஈரான் ஈராக் அல்ல, அடையாளமாய் சொல்லப்படுகிற அந்தி கிறிஸ்து அமைப்பின் உறுப்பினர்கள், இணை துணை அமைப்புகள். அவர்கள் கள்ள உபதேசமே அவர்களுக்கு சத்தியம், கள்ள உபதேசங்களே நிறைந்திருக்கக்கூடிய மரள விழுந்த சபை. ஆனால் அவர்கள் தங்களை உண்மையாக சித்தரித்துக் கொண்டு உண்மை திருச்சபைக்கு உத்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த அடையாளத்தை கர்த்தர் இயேசுவின் விசேஷித்த கருவியாக பிதாவினுடைய 7ஆம் கால சபைக்கு சாட்சியாக அறிவிக்க கட்டளை பெற்றவருமாகிய கருவி, தூதனாய் செயல்பட அனுமதி பெற்ற அந்த கருவி, அவர் விசேஷ தெய்வீக சத்தியத்தின் எச்சரிப்பை முதல் முறையாக கொடுத்தார். ஆகவே அன்பானவர்களே, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிப்புகள், ஜான் விக்லிஃப், அதை தொடர்ந்து மார்ட்டின் லூத்தர் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட எச்சரிப்புகள், சீர்திருத்தங்களை தொடர்ந்து சகோதரர் லவோதிகியா சபையின் தெய்வீக கருவியாக செயல்பட்ட சகோதரர் ரசல் அவர்கள், அவர் அதற்கு முந்தைய பிலதெல்பியா சபையினுடைய அவர் விசேஷித்த உறுப்பினர், ஊழியர் என்று தன்னை அறிமுகம் செய்கிறார். அதை பின்பற்றக்கூடிய பிலதெல்பியா தன்னை அறிமுகம் செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவ பிள்ளை இந்த மகா பாபிலோனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை அவர் விளக்கும் போது, முதல் அடையாளங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாபிலோன் ஏசாயா தீர்க்கதரிசி பிதாவாகி தேவன் பயன்படுத்தினாரே, அவர் எப்படி குறிப்பிட்டார்? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏற்ற நேரம் வந்த பிற்பாடு நியாயமான தீர்ப்பின் முடிவு பாகத்துல பிதாவாகி தேவன் விசேஷமாய் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை முற்றிலுமாக விளத்தல போறார். பாபிலோனுடைய பேர், அதில் மீந்திருக்கக்கூடிய அனைத்தையும், புத்திரனையும் பௌத்திரனையும் முற்றிலுமாக அழிப்பேன் என்று தேவனுடைய தீர்மானம் அங்கே ஏற்பட்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தனது கருவியாகி ஏசாயாவை பயன்படுத்தி தேவன் விசேஷமாய் அங்கே கற்றுக் கொடுத்து விட்டார். இப்படியாக பாபிலோன் விலக போகிறது. அது நேரடியான பாபிலோன் அவிதமாக விழுந்தது. அடையாளமாய் சொல்லப்படுகிற, பொருளாய் சொல்லப்படுகிற, ஞான அர்த்தமாய் சொல்லப்படுகிற ரகசிய பாபிலோன், மிஸ்டிக் பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாபிலோன் என்ற பெயர் கிறிஸ்தவ மண்டல அமைப்பு, அந்தி கிறிஸ்து அமைப்பு அதற்குரிய தண்டனை தீர்ப்பை வாதைகளாக பெற இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அந்த வாதைகளை வாசிக்க கேட்போம். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பிதாவாகிய தேவனுடைய அந்த விசேஷித்த தீர்ப்பு இப்படிப்பட்ட கோணங்களிலே வருகிறது. சாவு, துக்கமாக, பஞ்சமாக, எதிர்பாராத அந்த ஒரே நாளிலே, ஒரே காலப்பகுதியிலே இசைவனிப்பாக வந்து விடும். அவள் அக்கினியிலே தேவனுடைய நியாயமான தீர்ப்பிலே சுட்டரிக்கப்படுகிற அந்த கொடூரமான தண்டனைகளை, அதாவது தேவ தயவை இழக்கக்கூடிய, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய பெயரளவிலான கிறிஸ்துவ மண்டலமாக தள்ளிவிடப்படும். பிதாவாகி தேவனே நியாய தீர்ப்பு கொடுப்பவர் கர்த்தர் இயேசுவின் தலைமையில அவர் வல்லமையுள்ள நியாய தீர்ப்பை வல்லமையுள்ள தேவனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுப்பார். ஆகவே இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்து அமைப்பு அங்கே முற்றிலுமாக நீக்கப்பட்டு அங்கே பாபிலோன் விழுந்தது. பாபிலோனுக்கு வரக்கூடிய சாபம், துக்கமும், பஞ்சமும் ஒரே நாளில் அங்கே வந்தது என்பது அங்கே நிறைவேறும். பாபிலோனை நம்பி இருக்கக்கூடிய ஜன கூட்டங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கூட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே பின்னடைவை சந்தித்து ஓடிவிடுவார்கள்.
விசுவாசத்தை விட்டு மரள விடுவார்கள். அந்த சபைகளுக்கே உரிய விசுவாசத்தை விட்டு அவர்கள் பாபிலோனுக்கு செல்வதை நிறுத்தி விடுவார்கள். ஆகவே எப்பேற்பட்ட வீழ்ச்சியை பாபிலோன் சந்திக்க இருக்கிறது. மகிமையின் கர்த்தர் இயேசு பாபிலோனை வீழ்த்துகிறார். நிழலான காலங்களில, முன்னதான காலங்களில கோரேஸ் தலைமையில பெர்சியா மற்றும் மேதியா கூட்டணி அரசுகள், 2 அரசுகளின் தலைமை அதிபர் கோரேஸ். அதற்கு துணை அதிபராக இருந்தவர் தான் மேதியனாகி தரியு, ஆங்கிலத்துல டாரியஸ். அவரை குறித்து நம்ம அடுத்த அதிகாரத்திலிருந்து நம்ம தியானிக்க போறோம். அன்பானவர்களே, இப்படியாக இந்த பிதாவாகி தேவனுடைய விசேஷ கருவியாக இந்த சைரஸ் மாமன்னன் பயன்படுத்தப்படுகிற காரியம், அவரது பிறப்பின் வர்த்தமானம், அதன் பின்னணி காரியத்தையும் அடுத்த வகுப்புல கூட பிதாவாகிய தேவன் அனுமதிக்கிற சுவரஸ்யமான வரலாற்று சத்தியங்களிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த கோரேஸ் தலைமையில பாபிலோன் வீழ்த்தப்பட்டது. அதே நேரத்தில் மகிமையின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையில இங்கே பெயரளவிலான பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தை அடையாளப்படுத்தும் பாபிலோனை பிதாவாகி தேவன் வீழ்த்துகிறார் கர்த்தர் இயேசுவின் தலைமையில. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த தெய்வீக திட்டத்திற்குள்ளாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாபிலோனிலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக வேண்டும். பாபிலோன் மத்தியில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். பிற்பாடு மகிமை, பிற்பாடு விசேஷித்த தேவ தயவு என்பதை பற்றியெல்லாம் பிதாவாகி தேவன் நமக்கு விசேஷித்த சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட சத்தியங்களை பெற்றிருக்கக்கூடிய நாம் பிதாவாகி தேவனுடைய உண்மை சத்தியங்களை, பரிசுத்த சத்தியங்களை பின்பற்றி நாம் மென்மேலும் பரிசுத்தப்படுத்தப்படவும், கர்த்தர் இயேசுவின் மூலம் பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்தவும், கர்த்தர் இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த கோரேஸ் ராஜா, அவர் மூலமாக இந்த பாபிலோன் அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த காலகட்டத்தில். அதே போல இங்கே பொருளான கோரேஸ், மகிமையின் கர்த்தர் இயேசு, அவர் மூலமாக பாபிலோன் மாபெரும் பெயர் கிறிஸ்தவ மண்டல சபை வீழ்ச்சியடை செய்வதில் மகிமையின் சபையையும் கர்த்தர் இயேசு தன்னோடு இணைத்து பயன்படுத்த இருக்கிறார். ஆகவே மாம்சத்தில் மீதமுள்ள சபைக்கே உரிய அழைப்பிற்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் மிகுந்த கவனத்தோடு கர்த்தர் இயேசுவின் மூலம் அளிக்கப்படும் ஏற்ற கால உணவுகளை பெற்று அதை உட்கொண்டு விசுவாசித்து அதற்கே உரிய கிரியைகளை நம் ஜீவியத்திலே செய்து முழுமையான அர்ப்பணிப்பு என்ற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட நாம் முன்வர வேண்டும். ஆம் அன்பானவர்களே, இந்த மாபெரும் கோரேஸ் ராஜாவின் நிர்வாக ஆளுகை பிரதிநிதியாக தரியுவை அனுமதித்ததாக சகோதரர் சிடிஆர் குறிப்பிட்டார். ஆகவே வைஸ்ரெண்ட் ஆஃப் சைரஸ் இன் பாபிலோன், அதற்கு பிற்பாடு பல்வேறு ராஜ்யபாரங்கள், பல்வேறு நிர்வாகங்களை கோரேஸ் அந்த பகுதியினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்தபடியினாலே ஆளுகை பிரதிநிதிகளை ஏற்படுத்தினார். அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரது தெய்வீக அரசின் நிர்வாகங்களில பல்வேறு ஆளுகைகளின் பிரதிநிதிகளை அவர் தனது ராஜ்யத்தில ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற மறுக்க முடியாத சத்தியத்தின் மகிமையின் பாகங்களை மகிமையின் சபை கற்றுக்கொண்டிருக்கிறது. மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபைக்கே ஒரு அழைப்பில் இருக்கக்கூடிய நாம் கர்த்தராகிய இயேசு 2ஆம் வருகையிலே வந்திருந்து அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் இயேசுவின் மூலம் பிதாவாகி தேவன் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அவர் வைத்திருக்கக்கூடிய தெய்வீக திட்டங்களுக்கு இசைவாக நாம் வாழ்ந்து அவருடைய இரக்கங்களை பெற தேவன் தாமே கிருபை செய்வாராக. நாம் இன்றைய நாளினுடைய சத்திய பாகத்தை நேரத்தை கருதி நாம் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியான சத்தியங்களை வரக்கூடிய காலங்களிலே நாம் தியானிக்க பிதாவாகி தேவன் தாமே நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.